சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். வேடன் பத்திரிகை மீடியாவின் ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் லயன் KM கீமா முருகன் அவர்களின் பிறந்தநாள் விழா சென்னை அம்பாள் நகர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. அவ்விழாவை தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் வேடன் பத்திரிகை கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் இலங்கை ஆகிய இடங்களில் புதிய கிளைகள் திறக்கப்படுவதாகவும் அவை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு என 5 மொழிகளில் வெளிவரும் என்றும் அறிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சேலம் RR பிரியாணி உரிமையாளர் தமிழ்செல்வன், வெற்றிவேல் ஃபைனான்ஸ் உரிமையாளர் வைரவன், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் மற்றும் செய்தியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வேடன் பத்திரிகை மீடியாவின் ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் KM கீமா முருகன் அவர்களுக்கு சேவகன் மீடியா சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அங்க பாருங்க, அங்க பாருங்க சார், சார் அங்க பாருங்க. போட்டோ எடுக்கல. பைக் எல்லாம் சுத்தம் ஃபுல்லா பிரித்தமா பார்க் பண்ணிருக்கேன். வெளியே ரோட்ல பார்க் பண்ணாங்க.
ஆர்ஆர் சார் வந்து ஷெட்யூல்ல இருந்தாரு. அவர் சுத்தமா அப்பாயின்மெண்ட் இல்ல. சடனா நான் ஷார்ட் முருகருக்கு தமிழ் கடவுளுக்கு வாழ்த்துக்கள். முருகர் அவரு ஒரு பிறந்தநாள் இந்த அளவுக்கு கொண்டாடுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த பிறந்தநாளையும் நான் இவ்வளவு வீடியோ செல்ஃபி எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்பவுமே சின்ன நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி இது வரைக்கும் நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அது பயங்கர சென்சிட்டிவ். உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு என்னை பத்தி தெரியல. அது வார்த்தை கொடுத்துருமா அந்த வார்த்தைக்கு சின்ன வயசுல இருந்து அது உயிரா இருப்பேன். என்ன மறுபடியாக அதை செஞ்சுருவேன். அது என்ன வாக்கு கொடுக்குறோம் இது வரைக்கும் அதை வாங்குறேன். என் கஷ்டமோ நஷ்டமோ இல்லை எனக்கு இவ்வளவு நஷ்டம் பெருமாட்டு எதிர்முறைக்கு தான் நான் அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பேன். என் நண்பர்களுடைய எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறதோட அவங்க சாப்பிட்றவங்க வாயவே பார்ப்பேன். நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா திட்டுவாங்களா அவங்களுக்கு பத்துமா பத்தாதா என்ன சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா 6 ரூபா விஷயம் நான் போடுற காலத்துல பாஸ்போர்ட் ரோட்ல தன்னுடைய கிட்டத்தட்ட 1993 4 ஒன்னுலயே ஆரம்பிச்சிட்டேன். 89 பழம் வெட்டி அப்புறம் இட்லி கடை அப்புறம் இட்லி கடை அப்படியே போய் இன்னைக்கு உங்க ஆசீர்வாதத்தோட ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். 2 பேர் தான் நீங்க காரணம் வாழ்க்கைக்கு. அதனால உங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாம் என் மொத்தத்திலேயே கிடையாது. இருக்கு எதை இருந்தாலும் என்னால பெற முடியும்னு நன்றியும் அன்பிற்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். உடற்பாய்க்காய் சார் கரெக்டா சேனல் 2000 நம்ம தான் கொடுத்தோம் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்க. அதே நல்ல சித்தரால் வைக்கணும் சார் அவருக்கு கலைவாளர் இருக்க 1 லட்சம் நான் தான் கொடுக்குறேன். அதே கூட நம்ம கொடுக்குவோம் கட்டட தொழிலாளிகளுக்கு. இப்படி டெய்லி பண்ணிட்டே தான் இருக்கிறோம். காலையில இருந்தா பிரிக்கிற வேலை தான். யாருக்கு எவ்வளோ 5000 இருக்கு 10000 இருக்கு. இன்னைக்கு அது ஓய்வு இல்லாமல் போயிட்டு இருக்குது. என் வீட்டுக்குள்ளேயே ஓட்ட வைக்க காரணமும் யார் இருந்தாலும் ஒரு வேலை சாப்பிட்டு போடுறது தான் நோக்கம். சென்னையில வீட்டுக்குள்ள தமிழ்நாடே நினைக்கிறேன் விஜயசாகர்லாம் நம்ம ஊர்ல தான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஹோட்டல்ல வெளியே டைம் சேரணும். ஆனால் சுத்தம் பண்ண முடியாதுல்ல. அவங்க பிரியாணி கிடக்கன்னா வீட்டு நான் வரைக்கும் ஒரு பிரியாணி கொடுத்தா தயிர் சாதமும் சாம்பார் சாதம் சாப்பிட்டு சொல்ல முடியுமா? அப்படின்னா நீங்க கொடுத்த வாழ்க்கைக்கு ஒரு டைமாரு. அதே மாதிரி தீபிகா மேடத்தை நிறைய பேர் சொல்லுங்க. நாங்க அங்க பார்த்து எங்கதான் பாத்தீங்க பார்த்தோம். அப்படியா சரி நீங்க தொடர்புல இருக்கணும் இல்லைங்க. திடீர்னு இப்படி போன் பண்ணி இப்படி இந்த நேரத்துல சொன்னா 12,000 ஆர்டர் எலெக்ஷனுக்கு நாளைக்கு இந்த நேரத்துல இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல அந்த நேரத்தில் தான் வேற ஒன்றும் அர்த்தம் அவங்களுக்கு என்ன ஆர்குமெண்ட் இந்த ஒரு நாள் இருக்கும்போது சொல்றீங்க எப்படி நான் அந்த பசங்களை போட வச்சு வாங்குறதுன்னு இதான் சொல்லிட்டு மனசு கேட்கல. அதே யோசிச்சு பேட்டரிக்கு நான் தான் கடையில போனேன். நான் பேட்டரிக்கு வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்ல 3 மணிக்கு மூடி பண்ணேன். நான் மட்டன் போயிட்டு பேட்டரி போயிட்டு வகுத்து கொடுத்து இவங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் நாங்கள் சொல்லிட்டேன். இவங்க 100 போதும் 150 போதும்னு இருந்தாங்க. 200 எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்கு. இல்லை இல்லை 200 வந்துடும். அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 50,000 ஆகுது 250 ரேட்டு போட்டு விட்டுருந்தேன் அப்படின்னு சும்மா சொன்னாங்கன்னா அவங்க செஞ்சு சொல்லணும்ல. 10,000 போட்டாங்க. சும்மா ஒன்றும் இல்லை. அதையும் நம்ம பெருமைப்படுத்தணும். எதையுமே அது 50,000 இருந்தாலும் 10,000 எதுக்குன்னா பேட்டரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒன்று அப்படிதான் வந்திருக்கு. 200 பேருமே வந்துருச்சு. தனிப்பட்டலாம் இருக்குல்ல
இதே போல பத்திரிகை துறையில இதனுடைய ஆற்றல் மிக்க பணி எந்த அளவுக்கு இருந்தா இவ்வளவு பேர் நீங்களா வந்திருப்பீங்க. எனக்கு தம்பி பத்தி ஒரு உழைப்பு இல்லாம உண்மை இல்லாம சைத்துத்தன்மை இல்லாம அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அந்த உள்ளத்தமானதான் நம்ம செயலாளர் தொழிலாளர் சொல்றாங்க. உங்க வாழ்க்கையோட எதிர்வாழ்க்கையில் இருக்கு. என்னை இவ்வளவு டைப் பண்ணி கொண்டு வந்த தீபிகாவை வாழ்த்தி ஆமா அவருக்கு வாழ்க்கை சொல்லி அவருக்கு துணையா இருக்கக்கூடிய அவருடைய ஊழியர்கள் தொழிலாளிங்க அவருடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். உங்க வாழ்த்துகள் எனக்கும் எப்பவும் உங்க நீங்க இருந்தாதான் நான், நீங்க இல்லாம நான் இல்லை. அதுபோல ஆண்டவர் இன்னும் மேலும் மேலும் நல்ல தொழில்துறையில அவர் சீரும் சிறப்புமா செல்வம் குறித்து வாழ வேண்டும் என்று வாழ்க்கையில். ஏன்னா செல்வம் முக்கியம். என்ன பண்ணாலும் நம்மளுடைய திட்டமிடணும். இதுல நம்மளுடைய கவுன்சிலர் ஆர்டிஓ கவுன்சிலர் சீமான் நடிச்சுட்டு இருக்காரு. நம்ம நந்தா தான் டைரக்டர். நந்தா பெரியசாமி 2 படம் எடுத்துக்காரு ஒரே நேரத்துல. மிக அதிக வேகன் ஒண்ணு, இன்னொரு படத்துல ஓஜோ 2 திரைப்படம். அவருக்கு ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் அரசியல்வாதி. ஆக்சுவலா எடப்பாடி சாருடைய நண்பர் கவுன்சிலரும் பிச்சாண்டி ரொம்ப பேர் பெற்ற ஒரு பணிபாளர். அவரும் வந்துங்கிறத அந்த தேங்க்ஸ். எல்லா நண்பர்கள் சுத்தி இருப்பாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியா ஆர்பிடி சாப்பிட்டு எப்பவுமே ஆர்பிடி வாழ்த்துங்க. சென்னைகளை மட்டும் டேமேஜ் இருக்குது. நான் 24 நாட்களுக்கு முன்னாடி போனேன். எல்லாம் ஃபேமிலி சாப்பிட முடியாத அளவுக்கு நிலையில இருக்கு. அதுக்கு நிறைவேற ஒரு ஊருக்கு ஒதுக்கி எல்லாம் நவீனப்படுத்த போறோம். சரிங்களா? ஏன்னா நிறைய கேட்கறாங்க. வெளியெல்லாம் ஸ்டார் ரேஞ்சில் இருக்குது, கள்ளக்குறிச்சி காங்கயம் எல்லாம் 5 ஸ்டார் ரேஞ்சில் தந்துருக்குறோம். அதான் இப்ப தர இருக்காங்க. ஆமா, இதெல்லாம் பழசு. சென்னை நான் விட்டுட்டேன். அது காரணம் சென்னையில தான் நான் கல்லூரி கொடுக்க மாட்டேன். இதை நான் பேச இந்த புறாமல் என்னாச்சு, நிறைய பேர் கல்லூரி போக ஆரம்பிச்சாங்க. ரோடு அதிகரிச்சு பிள்ளைங்க எல்லாம் அவனுக்கு ஒரு டேஸா டீச்சர் ஆகிறவங்க ஐடி கம்பெனிலாம் ஒரு குண்டான ரோட்டு மேல வச்சு இந்த கொரோனாக்கு அப்புறம் 2019 அப்புறம் சாலையோர கடைகளும் பெண்கள் சாப்பிடுவது சாலையோர கடைகளையும் அதிகரிச்சிருச்சு. அப்பதான் யோசிச்சேன், என்னடா நம்ம போய் எங்க கூட போட்டி கொண்டு போனேன். தூக்கி அவுட்டாக்கு போட்டு போன கடைகள் தான். அமெரிக்காவில் குவைத்துல போட்டோம், அமெரிக்காவில் போட்டுட்டு இருக்கிறேன். யாழ்ப்பாணம், சிங்கப்பூர் இதெல்லாம் நான் வெளியே போயிட்டேன். இவங்க கூட நம்ம போட்டியா இருக்கக்கூடாது. கடையில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 2019 அப்புறம் 30-33 கடை இருந்தது. நீங்க சென்னையில் நம்மளுக்கு 12 தான் இருக்கு. மூட சொல்லிட்டேன். உலகிட்டோம் வாழ்றதுக்கு வழியா இல்லை. எங்க மீன் ஆமை மாதிரி தான் எது சாதிக்குமோ அங்க போய் அடிக்கிறது. அது போல நான் எங்க விலை கிடைக்கிற ரேட்டு கிடைக்கிறேன். அந்த கஷ்டமான சூழ்நிலை இவருக்கு வழிவிட்டு நான் ரூட்டை மாற்றிட்டேன். அங்க ஒரு கேள்வி 2000 இருக்கு அமெரிக்காவில். ஆனா ஆச்சரியம் கேட்பீங்க, கோழி நம்மளோட 20 ரூபா கம்மி, உற்பத்தி ஜாஸ்தி இருக்காங்க. ஆமா, உற்பத்தி ஜாஸ்தி. ஒரு நாட்டுல கூட ஜாஸ்தியான ஆடுதான் அதிகம், மனிதனோட கருதாது. விலை கம்மி, 1 ரூபாய் தான். இப்படி இங்க சென்னையில பாத்தீங்கன்னா நமக்கு ஆடுகள் டிமாண்டு. நம்ம கையில உலகத்தையும் வைத்த கை மக்கள்ல இந்தியா உலகத்திலேயே நம்ம ஆடும் யாழ்ப்பாணம் ஆடும் 2 ஆடு தவிர உலகத்தையே கிடையாது. அமெரிக்கா நம்ம இன்னைக்கு பார்த்தேன், நம்மளுடைய ஆஸ்திரேலியாவுடைய மட்டன் 800 ரூபாயில இருக்குது. நம்ம ஊர் இருக்குங்க. நம்ம ஊர் மட்டன் 2300 ரூபாயில இருக்குது. அதான் நான் சீமான் சொல்றாரு, ஆடு வளர்ந்து மாடு வளர்ந்து தமாசு இருக்குல்ல. உண்மையிலேயே அரசியல் வேறுபாடுனால அது ஒரு நல்ல கருத்து. அதுக்கு கலந்த பாடு கூட 5000 ரூபாய்க்கு நான் கேட்டேன். நம்ம கழுது மேலிதான் நாக்கின்னு ஒரு நேரத்தில் கேட்கலாம். அப்படின்னா நீ உலகத்தை தாண்டி இந்த சென்னை கடை மட்டும் நவீனப்படுத்துவோம். கேட்டீங்க ஆடெல்லாம் கேட்ட வரைக்கும் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க எது கொடுத்தாலும் நான் இல்லைங்காம செஞ்சிருவேன். அதான் என் மனசு. அது காரணம் நீங்க கொடுத்த வாழ்க்கை. நன்றி நன்றி எல்லாருக்கும் மீண்டும் நன்றி. நம்பிக்கை எனக்கு என்ன குறைவே தெரியல. ஆனா இவ்வளவு ஆதரவு இருக்கும் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆட்சி எப்படி நம்ம ஆளாருக்கு. நீ ஒரு 10 விரல், எனக்கு தம்பி ஒரு விரலாக இருக்கு. ராமருக்கு அவர் ராமனா நானில நான் ராமராங்கிற மாதிரி ஒன்றிணைந்து செயல்படும் 4ஆம் நிறுவனம் வந்து உங்களுடைய நிறுவனம். நான் இன்னைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கேன். அடுப்புல என் டேட்டா வச்சா உங்களுக்கு தெரியும். தீனமா அடுப்புல இருக்கும். இதுதான் நிகழ்ச்சி. காலையில அடுப்புல தான் இருந்தேன். நான் நிக்கிறத பார்த்தா மொத்தமே குடிச்சு வரும். அதை விட்டு நான் விளக்கல. யாருமே உங்க சொந்த தொழில் சீமாசம் இருக்கட்டும், நடிகாசம் இருக்கட்டும், தலைவனாசம் இருக்கட்டும், உழைப்பை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் உங்க துறைதான் உங்களை வாழ வைக்கும். அப்பதான் நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்க. நடிகரை பிடிக்கிறது, அரசியல் தலைவர் பிடிக்கிறதெல்லாம் நமக்கும் ஒரு பொருளாதாரம் வேணும்னா நம்ம கனவுக்காக நம்ம பாடுபடாம அது கிடைக்காதுங்க. நம்ம வரி பணமும் திருப்பி ரிட்டர்ன் வருது மட்டும் புரிஞ்சுக்க. யாராக இருந்தாலும் யாரும் வாய்ப்பு போட மாட்டாங்க. அது வந்து உங்க தொழிலையும் உங்க குடும்பத்து மேலேயும் உங்களுக்காக உழைக்கிற மேல உங்களுக்கான நண்பர்கள் மேல
உங்க தொழில் மேல ரொம்ப இருங்க. ஒரு தொழிலை நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு கனவை கண்டா அந்த கனவுக்கான நேரத்தையும் உழைப்பையும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேரத்தை கொடுக்கணும், எந்திரிக்கணும், போய் நிக்கணும், அடுத்து உழைக்கணும். இது இல்லாம நம்ம கனவு நிறைவேறாது. உங்களுக்கான வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உங்க கையில தான் இருக்கு. எவ்வளவு சொல்லுவாங்க, விஜய் சார் கூட சொல்லுவாரு, நானு என்ன 30 வருஷமா நீங்க வாழ வச்சீங்க, உங்களை வாழ வைக்க நான் வந்திருக்கேன் பாருங்க. எவ்வளவு ஒரு இம்மை பாருங்க, 30 வருஷம் ஃபர்ஸ்ட் நீங்க வாழ வச்சிருக்கீங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உதயநிதி கூட புரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா தாத்தா முதலமைச்சர், அதுக்கப்புறம் அவங்க அப்பா முதலமைச்சர், ஒரு பள்ளிக்குடி தூக்கி புத்தகம் கொடுத்து நடிக்கிறார். உழைப்பு அரசியல் கருத்து வேறுபாடுலாம் விட்டுருவோம். அவங்க உழைக்கிறாங்க பாத்தீங்களா? இப்ப கூட பாருங்க, இன்னொரு கட்டத்துக்கு போகணும்னு வந்து உழைக்கிறாங்க பாத்தீங்களா? அதனால உங்க தொழில் உழைங்க, அப்படி வீரா நேசிங்க. இந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும்னு நிறைய நேரம் நம்ம கொடுத்து உழைங்க. தம்பி பிறந்தாலும் அவங்களுடைய பொருளாக அந்த வாழ்க்கையை தெரிவிக்கிறாங்க. நம்மதான் நம்ம உழைப்பு கிட்ட வாழ்த்துகள் பேசிட்டே போயிடும். நன்றி. சூப்பர் சூப்பர் தலைவர். மாப்பிள்ளைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழணும், இன்னும் வளரணும். சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல வந்து உங்க விலைக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து எல்லாரையும் எல்லாத்தையும் கொண்டு போறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா இந்த மாதிரி சிறப்பாக பண்ணணும். மாப்பிள்ளை என்ன வளரணும், இந்த பிறந்த நாள் வந்து சிறப்பா இருக்கணும். வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவர் நீதி வாழணும் அப்படின்னு வாழ்த்துறோம். இந்த பிரஸ் மீடியா தான் வந்து இருக்கிறதுலே டிபார்ட்மெண்ட் சொன்னார் வழக்கறிஞர் துறை அப்படின்னு. நீதித்துறை, வழக்கறிஞர் துறை விட பிரஸ் அண்ட் மீடியா துறை தான் ரொம்ப முக்கியமானது. மக்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்றதை கொண்டு போய் சேர்க்கிறது நீங்க ஒருத்தர். நீங்க இல்லைன்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதனால நீங்க வந்து இருந்து இவ்வளவு பண்றது வந்து சிறப்பு. அதனால எல்லாருமே ரொம்ப அன்போட எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாரும் செஞ்சது ரொம்ப சந்தோஷம். அவர் இன்னும் நிறைய இந்த நம்ம வேளாண் துறையில, நம்ம பத்திரிகை மீடியா துறையில இன்னும் சிறந்து விளங்கி நம்ம நிறைய பேருக்கு நிறைய நல்லதுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. வேளாண் மீடியா சார்பு அன்னைக்கு ஒரு போர் வந்து நடத்துறோம், நம்ம அன்னதானம் நடத்துறோம். அந்த மாதிரி நிறைய சமூக சேவகர்கள் செய்துட்டு இருக்காங்க. அந்த சேவையை தொடரணும்னு சொல்லி வாழ்க்கை முருகன் அவர்களுக்கும் நம்ம என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று என்னுடைய பிறந்த நாளில் என்னை வாழ்த்த வருகை தந்த தொழிலதிபர், அன்னபூர்ணியின் தவப்புதல்வன், ஆர்ஆர் பிரியாணியின் முதலாளி அவர்களையும், வெற்றிவேல் ஃபைனான்ஸ் இயக்குனர் திரு வைரத்தேவர் அவர்களையும், சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சிலர் இளம் செயற்குழு உறுப்பினர் அட்வொகேட் ஆர்.எம். பிரதீபன் அவர்களையும், மற்றும் என்னுடன் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் சக பத்திரிகையாளர்களையும், மாநில நிர்வாகிகளையும், அகில இந்திய நிர்வாகிகளையும், மற்றும் என்னுடன் தோளுடன் தோளாக உறுதுணையாக நின்று கொண்டிருக்கும் எனது இனமான சக பத்திரிகை நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய மாலை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மிக முக்கியமான ஒரு அற்புதமான இந்த நாளில் அனைவரது முன்பும் நாங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைத்து எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதற்காக பாடுபட்டு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்த நாள் இன்று. அந்த திருநாளை கொண்டாடுவதற்காக கடவுளால் அமைக்கப்பட்ட இந்த திருநாளில், இந்த நன்னாளில் உங்கள் அனைவரிடமும் எங்களுடைய வேடன் பத்திரிகை மீடியா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை சுருக்கமாக சொல்வதற்காகத்தான் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அமர்ந்திருக்கிறோம். நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், எங்களுடைய வேடன் பத்திரிகை மீடியா சென்னை வடபழனியில் தலைமை அலுவலகமாக கொண்டு தற்போது 5 மொழிகளில், அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் ஆகிய 5 மொழிகளில் வெளிவர உள்ளது என்பதை உங்கள் முன்பு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ், நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எங்களுடைய அலுவலகத்தை விரைவில் திறக்கப்பட உள்ளோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இன்டர்நேஷனல் பாரத் பிரஸ் கிளப் என்ற ஒரு அமைப்பையும் நாங்கள் விரைவில் தொடங்க உள்ளோம். அதற்கான அனைத்து முயற்சிகளும் முடிந்துவிட்டது. அதற்கும் மேலாக கடவுளால் ஒரு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதமாக எல்லை தாண்டி கடல் தாண்டி ஒரு நமது தாய் கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் நாடாக கருதப்படக்கூடிய இலங்கையில் எங்களது வேடன் அலுவலகம் விரைவில் திறக்கப்பட உள்ள என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன், பெருமையுடன், அனைத்து மத கடவுளோடு அருளாசியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. எங்களுடைய இந்த சர்டிபிகேட்டை அன்னபூர்ணியின் தவப்புதல்வன், அதாவது அவரே சொன்னாரு, நான் கடவுளாக, அதாவது ராமர் மாதிரி எனக்கு அணில் மாதிரின்னு சொல்லி தலைவர் சொன்னாங்க. அதுதான் உண்மை. தலைவருக்கு அவர் பத்திரிகையாளரும் சரி, எல்லாரையும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மனிதர். ஏன்னா எல்லா தொழிலதிபரும் நம்ம பத்திரிகையாளரை மதிப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு 90% கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா நம்ம முன்னாடி சீன் போடுவாங்க. ஆனா நம்மளை ஒரு முழு மனதோடு அரவணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் என்றால் அது இந்த தருணத்தில் தலைவர் அவர்கள் ஒருவர் மட்டுமே என்பதை ஆணைத்தரமாக சொல்ல முடியும். இது வெறும் வார்த்தை இல்லை. என்னை வாழ்த்த வந்தார், நமக்கு சரி தலைவரை வச்சுட்டு பேசணும் அப்படி கிடையாது. இது எல்லாரும் நம்ம தமிழ்நாடு அறிந்த ஒன்று. ஏன்னால் அவரும் இப்போ கூட சொன்னாங்க, நான் இப்போவும் கிச்சன்ல அடுப்பாங்கரையில தான் இருந்துட்டு வந்தேன்னு. நம்முடைய வழி என்பதை அவர் ஒருவரே அறிவார். எந்த ஒரு நிருபர் கேட்டாலும் ஆதரவு இல்லை என்று சொன்னது கிடையாது. அதுதான் உண்மை. யாரும் மறுக்கவும் முடியாது. மிகப்பெரிய ஜாம்பவான்களால் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் போது மீண்டும் ஒரு முறை அவருக்கு உட்பாதம் தொட்டு நம்ம மீடியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சான்றிதழை தலைவர் அவர்களிடம் கொடுத்து நான் ஆசீர்வாதம் வாங்குகிறேன் என்று பெருமை கொள்கிறேன். கொழும்பு வந்துருங்களா?